காற்றாலை வந்து நமக்கு பிக்சோரியல் டயக்ராம் இருக்கு. இப்போ வந்து உயிர் வலின்னு நம்ம பார்த்தோம். உயிர் வலி வந்து சயின்ஸ்லயும் உயிர் வலி வருது. உயிர் வலினா என்ன அவங்க சொல்லி கொடுத்தாங்க? அதை என்ன வாயு உள்ள நம்ம சுவாசிக்கிற வாயு என்ன வாயு காற்றுல ஆக்சிஜன் சதவீதம் எத்தனை %? சரி, ஓகே. அதை விட காற்றுல மிகுதியா வேற என்ன வாயுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? 72% சொல்லி கொடுத்தோம். ரைட்டா? சரி. இப்போ வந்து காற்று மாசுபடாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும். செப்பரேட்டா நம்ம ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரும். அது வேற. மிகுதியா நம்ம நாட்டில் பொது போக்குவரத்தை பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும். சரி. இப்ப கடைக்குலாம் நம்ம ஜாமான் வாங்க போகும்போது என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க? பொருட்கள் மளிகை பொருட்கள் மற்ற பொருட்களை வாங்க போகும்போது எப்படி பயிர் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க? துணி பைய கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? குப்பைகளை வந்து பொங்கலுக்கு முதல் நாள் வந்து பழைய கழிதலும் புதிய புகுதலும் சொல்லி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவோம். அது மாதிரி செய்யலாமா? குப்பைகளை எப்படி பிரிக்கணும்? நம்ம மக்காத குப்பைகளும் பிரிக்கணும். முக்கியமா பிரிக்கணும். சரி. அப்படி குப்பைகளை நம்ம கொடுத்தோம்னா அதுல இருந்து வெளியேற வாய் எந்த வாய் வெளியேறு சொல்ற அதிகமா? கார்பன் மோனாக்சைடு வாய்ப்பு வெளியாகும் சொல்றேன். சரி, அது போய் மேல